Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கலாம். இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 1 வீக்ல எடுத்தது. சண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எடுத்த vlog தான். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி கூட கேரட் சட்னி வந்து பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக வந்து நல்லெண்ணெய் தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் கோகனட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து நம்ம இதில் கேரட் சேர்க்குறதால இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் வந்து ஆட் பண்ணியும் இந்த சட்னி வந்து பண்ணலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவுக்கு பதிலாக நம்ம வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இல்லை சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளிக்கு பதிலாக நம்ம வந்து புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு துருவின கேரட் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா கேரட் சட்னி வந்து ரெடி. இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் சட்னி, அது கூடவே வந்து தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுதான். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அது கூடவே வந்து தந்தூரி சிக்கன் வந்து பண்ணலான் இருக்கேன். ஹஸ்பண்ட் பர்த்டே வந்து ஒரு 3 டேஸில் வருது அப்படிங்கிறதால ஒரு 2 டேஸ் வந்து நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து பிரியாணி, அது கூடவே தந்தூரி சிக்கன் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பாலாடை வந்து நிறைய வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வெண்ணெய் வந்து பண்ணலாங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக வந்து நம்ம இதில் ஐஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் வந்து வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணாமல் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து நல்லா ஒட்டும். ஸோ ஐஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒட்டாமல் நமக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும். இது வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாலாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற விட்டுட்டோம் அப்படின்னாலே ஆடை வந்து நிறைய வரும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து வெண்ணெய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே வந்து சாதம் வந்து மிஞ்சிருச்சு. ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் வத்தல் பண்ணலாம் அப்படிங்கிறதால தண்ணிலாம் பிழிஞ்சிட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கொரப்பாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சோம்போட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் சோம்புத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வத்தல் வந்து நல்ல வெயிலில் காயணும். ஒரு 2 நாளாவது நல்லா காயணும். அப்போ தான் வந்து நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுன்னு கிரிப்ஸியாக வரும். லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறதால முட்டை வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை கையோடு வந்துட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு தந்தூரி வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஆகும். ஸோ அதனால் வந்து தந்தூரிக்கு வந்து நான் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். இந்த சிக்கன் வந்து நல்ல மசாலாலாம் நல்லா கோட் பண்ணதுக்கு பிறகு ஒரு மினிமம் 2 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வரையில் நல்லா ஊறணும். நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து சைட்லலாம் கொஞ்சம் கீரல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வந்து சிக்கனில் நல்லா இறங்கும். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு பிறகு இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். லஞ்சுக்கு வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ ப்ரீவியஸாக வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரியாணி வந்து இதில் நான் வந்து கவர் பண்ணல. ஏன்னா வந்து நான் பிரியாணி எப்படி பண்ணுறேங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1/2 kg அளவுக்கு தான் சிக்கன் பிரியாணி வந்து பண்ணுறேன். தந்தூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ எடுத்ததால் சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். தயிர் பச்சடிக்கும் வந்து வெங்காயம் வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டேன். முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து வேகுது.
பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தந்தூரி வந்து அவனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரியில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் வந்து டைம் வந்து செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகிடும். நம்மளோட லன்ச்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி, தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் எக்கு, சிக்கன் தந்தூரி. 2 டேஸ் வந்து ஊரில் வந்து திருவிழா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஊருக்கு வந்து போயிருந்தோம். டியூஸ்டே அன்னைக்கு தேர் வருது அப்படிங்கிறதால நாங்கள் ப்ரீவியஸ் டேவே வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். தேர் ஊர்வலம் வந்து பக்கத்தில் வர வர புல்லரிச்சு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது. என் பையனுக்கு இதெல்லாம் வந்து புதுசு தான். ஏன்னா வந்து அவங்க வந்து ட்ரம் வந்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நாதஸ்வரம் வாசிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து அவனுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. முன்னாடி வந்து கரகம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை வந்து அவங்க வந்து சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே புதுசாக இருக்குது. அதே மாதிரி க்ரௌடெல்லாம் வந்து பார்க்குறப்ப, சத்தம் போடுறப்ப அதை வந்து அவங்களும் வந்து சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து வெட்னஸ்டே. ஸோ அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்துட்டு இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கேக் கட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து எதுவுமே தெரியாது. என்னை பொறுத்தவரையிலும் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். பர்த்டேக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஏதோ நான் வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு நினச்சாங்க. அதே மாதிரி கேக் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா கேக் தான். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் கேக்குன்னு கூட சொல்லலாம். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு வந்ததே நான் பெரிய விஷயமாக தான் நினச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பியாக இருந்தாங்களான்னு தெரியல. பட் என்னால் வந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது. என்னோடய சிஸ்டர் வந்து கிஃப்ட் கொடுத்தது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த பர்ஸ் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தேன். சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து நான் மாமாவுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி மார்னிங் வந்து போயிட்டு இந்த மாதிரி இந்த கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் பர்த்டேக்கும் நெக்ஸ்ட் டே வந்து சிஸ்டருக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சாக்லேட் கேக் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சாக்லேட் கேக் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கேக்லாம் கட் பண்ணதுக்கு பிறகு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா துபாய் சிட்டி வந்து போயிருந்தோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. பட் நைட் டைமில் போனதால் அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.